அல்லேலூயா. என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. இந்த சபை இடிக்கணும், இந்த ஊழியக்காரர்கள் இல்லாம பண்ண என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா என் அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். என் அழைத்த தேவன் உண்மை உள்ளங்க. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் தான் சாட்சிங்க. பலமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன்னா, நம் தேவன், நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், மரித்து 3வது நாள் அநேக ஜனங்கள், அவரோட கூட இருந்த சீடர்களோ, அவரோட கூட இருந்த மார்த்தாளோ மரியாளோ, அநேக ஜனங்கள் வேக்கணத்தோடு 33 வருஷம் வரைக்கும் 3 வருஷம் வரைக்கும் இவங்களோட கூட இருந்து அநேக ஜாதிகளுக்கும் அநேக ஜனங்களுக்கும் அநேக வியாதிஸ்தர்களுக்கும் அநேக மரித்தோருக்கும் லாசருக்கும் உயிர் கொடுத்த இயேசு எங்க பக்கத்துல இல்லையே எங்க கலக்கத்தோடு ஒரு கூட்டத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உயிரோடு அந்த ஜனங்க மத்தியிலே ஆண்டவர் காமித்துக் கொண்டார். சொன்ன ஒரே வார்த்தை, பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சங்கீத வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 126. ಆಗ ನಮ್ಮ ಬಾಯಿ ಬಲು ನಗೆಯಿಂದಲೂ ನಮ್ಮ ನಾಲಿಗೆ ಹರ್ಷ ಗೀತದಿಂದಲೂ ತುಂಬಿದವು. ಅನ್ಯ ಜನರು ಯೆಹೋವನು ಇವರಿಗೋಸ್ಕರ ಮಹತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆಂದು ತಮ್ಮೊಳಗೆ ಮಾತಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. ಯೆಹೋವನು ನಮಗೋಸ್ಕರ ಮಹತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದು ನಿಜ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ಯೆಹೋವನೇ, ನೀನು ದಕ್ಷಿಣ ದೇಶದ ಹಳ್ಳಗಳನ್ನು ಎಂಬಂತೆ ಸೆರೆಯಲ್ಲಿ ಉಳಿದಿರುವ ನಮ್ಮ ವರನ್ನು ತಿರುಗಿ ಬರಮಾಡು. ಅಳುತ್ತಾ ಬಿತ್ತುವವರು, ಹಾಡುತ್ತಾ ಕೊಯ್ಯುವವರು, ದುಃಖಿಸುತ್ತಾ ಬೀಜವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವವನು, ಹರ್ಷಿಸುತ್ತಾ ಸಿವುಡುಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು வருவனு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தர் இப்போ இது நமக்கு நிறைய டைம் இருக்கிறபடினால ஒரு வருஷத்துக்கு ஒரு வாசித்தா அது கீழே ஒரு வருஷம் வாசிங்க. அது ஒரு வாசித்தா அது பிறகு இன்னொரு கீழே வாசிங்க. ஒருத்தர் வாசிங்க. ಆಗ ನಮ್ಮ ಬಾಯಿ ಬಲು ನಗೆಯಿಂದಲೂ ನಮ್ಮ ನಾಲಿಗೆ ಹರ್ಷ ಗೀತದಿಂದಲೂ ತುಂಬಿದವು. ಇನ್ನೊಂದು ಕೀழே ಅದು ಕೀழே ಒತ್ತು ವಾಸಿங்க. ಅನ್ಯ ಜನರು ಯೆಹೋವನು ಇವರಿಗೋಸ್ಕರ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದೆನೆಂದು ತಮ್ಮೊಳಗೆ ಮಾತಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. ಅದಕ್ಕೆ ಯೆಹೋವನು ನಮಗೋಸ್ಕರ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದು ನಿಜ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ಯೆಹೋವನೇ, ನೀನು ದಕ್ಷಿಣ ದೇಶದ ಹಳ್ಳಗಳನ್ನು ಎಂಬಂತೆ ಸೆರೆಯಲ್ಲಿ ಉಳಿದಿರುವ ನಮ್ಮ ವರನ್ನು ತಿರುಗಿ ಬರಮಾಡು. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளித்தாவோ விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருகிறான். ಬಿತ್ತುವವರು, ಹಾಡುತ್ತಾ ಕೊಯ್ಯುವರು, ದುಃಖಿಸುತ್ತಾ ಬೀಜವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವವನು, ಹರ್ಷಿಸುತ್ತಾ ಸಿವುಡುಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವನು. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு இதுல தோணப்பட்டது என்னென்றால், உங்க குடும்பத்திலையும் சரி உங்க வாழ்க்கையிலும் சரி நீங்க துக்கித்து எந்த ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்லும்போது கம்பீரமாய் நீங்க அறுக்கப்படுவீங்க. எனக்கு தெரிஞ்ச எனக்கு தோன்றப்பட்ட அந்த வசனம் அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். அப்படிதான் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அழுது விதைய விதிக்கிறீர்களோ அவளுக்கு அவ்வளவு கம்பீரமா இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல எதுதான் அதிகமாய் மனுஷனுக்கு தேவைப்படும்? ஆகாரமும், இரண்டாவது உடுத்துகிற உணையும். ஒண்ணு ஆகாரம், இன்னொன்னு
உடுத்துகிற குணம். இதுதான் மனுஷனுக்கு தேவை. இதுக்கு மேல ஏதாவது தேவையா? ஐயோ 3 டைம் நல்லா சாப்பாடு கழிச்சுன்னா, நல்ல துணிமணி கழிச்சு, இதோட வேற எது வேணுமா? இல்லையா, அதுக்கு 4 ஆஃப்டர் பில்டிங் வேணும், ஒரு காரு ரெஞ்சர் வேணும், அது ஆசை இருக்குங்க, இல்லைன்ட்டு அதெல்லாம் எல்லாம் வேணும். ஆனா ஊழிய பாதையில் என்ன வேணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய ஊழிய பாதையில் என்ன வேணும்? தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். அல்லேலூயா. தேவனோடு கூட சஞ்சரிச்சுக்கினே போயிட்டே இருக்கணும். அதனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? அப்பா பாப்பா அவருடைய முகத்தை பார்க்கிற பாக்கியம், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற பாக்கியம் பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய கிருபை நமக்கு தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பாக்கியத்தை நீங்க நிச்சயமா ஒரே நிமிடம் கண்ணு மூடி பாருங்க, ஆவியானவர் கூட வெளிப்படுவார். எனக்கு ஆவியானவர் சொல்லி இருக்கிறார், உங்க கண் ஒவ்வொரு கண்களிலும் தேவனுடைய பிரசன்னம் பலமாய் இறங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, எல்லாரும் உங்க மடியில பைபிள் வச்சுக்கின்னு எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவிக்குள்ள நிரம்பி நாம் கரம் தட்டி நாம அந்த ராகத்தை நாம் சொல்லலாமா? தேங்க்யூ ஆவியானவரே. கரங்களை தட்டி தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ ஆவியானவரே. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, நான் உங்க மேல அசைவாட போகிறேன். ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியம், இந்த பிள்ளைகள் மேல அசைவாடுங்க, அசைவாடுங்க, அசைவாடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே. கட்ட வேண்டும் என் ஜனமே, பரிசுத்த ஆவியானவரே ஏவப்பட வேண்டும். என் ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரே வாழவே கூடாது. அதற்கு ஒரே ஒரு வழி, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை. Jesus, anointing Jesus, fire, fire Jesus, faith Jesus. இயேசுவா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வல்லமை நிமித்தமாய் தொடப்படட்டும். தொடப்படுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. இயேசுவே என்னை தொடுங்கன்னு கேளுங்க. சத்தமாய் கேளுங்களேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயின் வார்த்தைகள் வெளியே வரட்டுங்க. உள்ளத்தில் இருக்கிற குணங்கள் வாயின் வார்த்தைகள் வெளியே வரட்டும். வாயில சொல்லுவீங்க ஸ்தோத்திரம் சொல்லி. உள்ள மனுஷனிடத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷனிடத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. இதுதானே நன்றி சொல்லுங்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்மோடு கூட ஆவியின் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? அழுந்து கஞ்சி காய்ச்சி தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் வச்சு இயேசு சுவாமி மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பெனாத்துற நாளா இது? அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் ஜீவன் கொடுக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறார். நலமாய் கரங்களை கட்டி உயிர்த்தெழுந்த தேவன் யாரோட இருக்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பேசி தேவதாசன் வரும்போது அவரிடத்தில் நான் கொடுத்து விடுவேன். நாம் சில காரியங்களை நாம் தியானித்து நாம் சில காரியங்கள்லாம் சபையில் என்னென்ன சில காரியங்களை பண்ண வேண்டியது இருக்குது. தயவு செய்து என்னென்ன டைம் இதோ அதனால தான் நீங்கள் டைம் லேட்டாக இங்கே வந்தீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு டைம் ஜாஸ்தி போவோம், அதனால தான் நீங்கள் டைம் ஜாஸ்தி கொடுத்துட்டு வந்துக்கிறீங்க. அல்லேலூயா. யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க.
யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. ತರುವಾಯ ಆ ಶಿಷ್ಯರು ತಿರುಗಿ ತಮ್ಮವರ ಬಳಿಗೆ ಹೋದರು. ಆದರೆ ಮರಿಯಾಳು ಹೊರಗೆ ಸಮಾಧಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಳುತ್ತಾ ನಿಂತಿದ್ದಳು. அல்லேலூயா. இங்கே இயேசு பிரதேசமாய் சொன்ன இருக்கிறார். அதுக்கு முன்னாலே சொல்லிருக்கிறார், ஏம்மா நான் இங்க இருக்க மாட்டேன், நான் உயிர் தெழுவேன், நீ வந்து என் பக்கத்துல என்ன பண்ணாத, சமாதியில வந்து செத்துட்டு சொல்லி நீ அழாத. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் மனுஷனை எங்கெங்க பார்க்குறாங்க தெரியுமா? மண்ணில் பார்க்குறாங்க, ஃபோட்டோவில் பார்க்குறாங்க, மசாலத்தை போய் பார்க்குறாங்க. நான் பெற்று பார்க்கேன், என் கூட இந்த பொண்டாட்டி, என் கூட இந்த புருஷன் இங்கே தான்ங்கிறான்னு சொல்லி அவங்கள தேடுறாங்க. இன்னைக்கும் அப்படி தான் கேட்குறாங்க ஜனங்கள். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் சொன்னார், ಹೀಗೆ ಆಯಕ್ಕಿ ಅಳುತ್ತಿರುವಾಗ அவள் அழுத்திருக்கும் போது ಸಮಾಧಿಯೊಳಗೆ சமாதிக்குள் ಬಗ್ಗಿ ನೋಡಲು ಯೇಸುವಿನ அவள் ದೇಹವು போய் பார்த்த உடனே ಯೇಸುವಿನ ದೇಹವು தேவனுடைய சரீரம் ಇಟ್ಟಿದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ வச்சிருந்த ஸ்தலத்தை ಬೆಳ್ಳಗಿರುವ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹೊದುಕೊಂಡು ಇಬ್ಬರು ದೂತರನ್ನು ಕಂಡಳು. ஹல்லேலூயா. இவள் இந்த கல்லறைக்குள் போய் ஐயோ இங்க வச்சிருந்த இயேசுவை காணாமே, யாராவது ஒருவர் கள்ளன் எடுத்துக்கொண்டு போவார்களா, யாராவது திருடர்கள் கொண்டு போவார்களா அப்படி சொல்லி, ஏன்னா சாஸ்திரத்தின் இந்த வேத வாசனங்கள் எல்லாம் பொய்யா மாறிடணும்ன்றது திருடருடைய வேலை. இங்கே பழைய ஏற்பாடில் யோசப்புன்ற சமாதியும் இப்படிப்பட்டது தான். யோசப்பும் இங்கே யோவானும் இயேசுவும் இங்கே இயேசுடைய கல்லறையும் யோசுவாவுடைய கல்லறையும், அந்த பழைய ஏற்பாடில் இயேசுவாவுடைய கல்லறையும் அநேகர்கள் வந்து என்ன பண்ணாங்களாம், எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி சண்டை போட்டுக்கலாங்களாம். எனக்கு வேணும் இந்த சமாதி, எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சமாதி போனான். ஏன்னா அந்த யோசப்புடைய காரியங்களில் பார்க்கும்போது யோசப்பு அநேக ஜனங்களுக்கு விடுவித்தபடினால அந்த யோசப்புடைய சமாதியை அநேக கல்வர்கள் வந்து பிடுங்க வைக்க தேடுகிறார். அதனாலே ஆண்டவர் அந்த யோசப்புடைய சமாதியை ஒரு பெரிய ஒரு குகைக்குள்ளே வைத்த என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அந்த கல்லறைக்குள்ளே இருந்த வஸ்திரத்தை பார்த்தாள். இந்த மரியாள் பார்க்கும்போது அவள் பயந்தாள். ஐயோ, நான் வச்சிருந்த என்னுடைய பிள்ளைகளுடைய சரீரம் இங்கே காணாது இருக்கிறேனே என்று அவள் பயந்த உடனே அங்கே பிரதேசமாய் தேவ தூதர்கள் இறங்கினார்கள். அல்லேலூயா. தேவ தூதர்கள் இறங்கின உடனே நீ யாரை தேடுகிறாய்? அல்லேலூயா. நீ யாரை தேடுகிறாய்? வாசிமாத வசனம். ಯೇಸುವಿನ ದೇಹವು ಇಟ್ಟಿದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬೆಳ್ಳಗಿರುವ ವಸ್ತ್ರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಇಬ್ಬರು ದೂತರನ್ನು ಕಂಡಳು. அப்படி தமிழ்ல வாசிங்க. அதுக்கு இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால் இவைகளை சொல்லி இன்னுமே திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். ஏன்? மாம்சமாய் இருந்த இயேசு வேற, இப்ப இருக்கிற இயேசு வேற. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியோடு உண்மையோடு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே மாம்சத்தோடு இருந்த மரியாள் மாம்சத்தோட அவள் பார்க்கிறாள். ஐயோ, நான் வச்சிருந்த சடலம், நான் வச்சிருந்த துணினால சுற்றப்பட்ட ஒரு தேகம் இங்கே காணாம போயினது, எங்கே அவ என்று தேடும்போது இயேசு பக்கத்துல இருக்கிறார்.
அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க அழும்போதும் சரி, நீங்க துக்கித்திருக்கும் போதும் சரி, அதே வீட்டில் இருந்து தேவன் உங்க பக்கத்துல இருப்பார். ஆமென் சொல்லுங்க. மாசமா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை குறித்து இந்த நாளிலே பேசுவார் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றுகிற நாள். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றி வீட்டில் தேவன் நம்ம கூட இருந்து நம்மை உயிரோடு கூட நடத்துவார் என்று உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? மாம்சமாய் இருக்கிற சகலத்தை நீ தேடுகிறாயா? இல்லை ஒருவேளை படுத்திருந்த அந்த சடலத்தின் மேல துணியை படுத்து அந்த மசானத்தை தேடுகிறாயா? அல்லேலூயா. தெய்வம் மசானத்திலோ போட்டாவிலோ இல்லை. அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டால் உங்கள் அருகிலே வருகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாள் என்றால் அவர் உங்கள் பக்கத்திலே வருகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் அழுகிறாய்? ஏன் துக்கியிருக்கிறார் என்று அவள் துக்கித்து இருக்கும்போது 2 தூதன் அந்த ஸ்திரீக்கு பலனை கொடுக்கும்போது 3ஆவதா இருந்த தேவன், இதோ நீ துக்கித்திருக்கிற இயேசு நான் தான் என்று தேவன் மரியாளுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆவியானவர் இப்படிதான் வெளிப்படுவாங்க. அல்லேலூயா. நாம் ஒரே ஒரு கண்ணில் பூமியில சிந்தப்படும் போது தேவன் நம்முடைய துக்கத்தை அவர் நீக்கி அவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க மக்களா. ಅವರು ಆಕೆಯನ್ನು ಅಮ್ಮ ನೀನು ಯಾಕೆ ಅಳುತ್ತಿ? ನೀ ಯಾಕೆ ಅಳುತ್ತಿ ಎಂದು ಕೇಳಲು ಆಕೆ ನನ್ನ ಸ್ವಾಮಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಆತನನ್ನು ಇಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದರು, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದಳು. ಇದನ್ನು ಹೇಳಿ ತಿರುಗಿಕೊಂಡು ಯೇಸು ನಿಂತಿರುವುದನ್ನು ಕಂಡಳು. ಆದರೆ ಆತನು ಯೇಸು ಅಂತ ಆಕೆಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. யாருக்குங்க? மரியாளோட குடும்ப வயிற்றுல பிறந்தவளுக்கு மரியாளுக்கு யாரை கண்டுபிடிக்க முடியல? இயேசுவை கண்டுபிடிக்கல. ஏன் தெரியுங்களா? அங்கிருந்தது சாதாரணமானது இயேசு அல்ல, அவர் மறுரூபமான இயேசு. அல்லேலூயா. மறுரூபத்தை யாருனாலும் தொட முடியாது, பார்க்க முடியாதுங்க. நம்ம மறுரூபம் ஆயிட்டா நம்ம யாருமே பார்க்க மாட்டோம். மறுரூபம் என்னன்னா, கடவுளுக்குள்ள நம்ம மாறிட்டா நம்ம யாரையும் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்மை மறுரூபமா மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. மறுரூபம்னா மறுபடியும் இயேசு பார்த்த உடனே நீங்க மாறிடணும். இயேசு பார்த்த உடனே நீங்க மாறணும், இல்லைன்னா அவர் மாறிடுவார். அப்படியா? இல்ல, அவர் எப்பொழுதும் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிற தேவன். ஏன் அவரை தொட முடியல? ஏன் அவர் பார்க்க முடியல? அவர் எழுந்திருக்கிறவர் மனுஷனா எழுந்திருக்கவில்லை, ஜீவனுள்ள தேவனா எழுந்திருக்கிறார். அதனாலதான் அவரை தொட முடியல, அவரால பார்க்க முடியல. அல்லேலூயா. விசுவாசிகள் தேவனை நாம் பார்க்கணும், ஜெபிக்கணும். விசுவாசத்தோட கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமை நான் கண்டுகொள்ளணும் என்று ஆசையோட தேவனை பார்க்க ஓடி வர வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நீங்க பார்க்கும்போது தேவனுடைய சாயலுடைய மகிமை உங்கள் மேலே வரும். அல்லேலூயா 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 சொல்லுங்க. சிறுவர் இந்த இடத்துல நாங்கள் அதிகமாய் நான் 2 மணிக்கு ஏச்சினேன், தூக்கமே வரல. 2 மணிலிருந்து 3 எவ்வளோ டைம் போச்சு இருக்குல்ல. செபிச்சுனே இருக்கும்போது எனக்கு ஒரு தூதன் வெள்ளை வெங்காயமாய் என் அப்படியே இறங்கினதை என் கண்கள் காண்டது. அல்லேலூயா. அது சரி ஆயிடுச்சுன்னு சொல்லி காதால ஜெபம் பண்ணி பார்க்கும்போது திரும்ப அந்த தரிசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார்.
அல்லேலூயா அல்லேலூயா. 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 நம் தேவன் மரித்த தேவன் அல்லங்க, ஜீவனுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. 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 நம் தேவன் எப்படிப்பட்டவர்? ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. இந்த காரியத்திலும் தேவதாஸ் ஐயா அவரிடத்துல நாங்கள் செய்தியை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனை மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறபடினாலே பலமாய் கரங்களை தட்டி அவரை வரவேற்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் சத்தம் போட மாட்டேங்க. அமைதியா இருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்தவருங்க. இயேசு இயேசு நம்ம சொல்லலைனாலும் அவர் நல்லவர். ஆமென். ஆமென். நம்ம சொல்றதுனால அல்ல, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நாம் கேள்விப்பட்டோம். 4 சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவார்த்த 28ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 10ವರೆಗೆ ನೀವು ನೋಡಬಹುದು. ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. ಒಂದು ನಿಮಿಷ. மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களில் இயேசுனுடைய மரணத்தின் பிற்பாடு உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல். இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் மிகவும் வல்லமுள்ளது, ஆச்சரியமானது, அற்புதமானது. உலகமே எதிர்பார்க்குது இந்த குட் நியூஸ். ஆனா இன்னொரு பக்கமாக உலகம் எதிர்கொள்ளுது இந்த குட் நியூஸ். இல்லைன்னு சொல்லுது உலகம், இருக்குதுன்னு சொல்லுது உலகம். ஆனா அதெல்லாம் கூட ஒண்ணுமே நமக்கு தேவையில்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு 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 யார் சாட்சி? யார் சாட்சி? உங்க சாட்சி யார் நம்புவோம்? உங்க சாட்சி யார் நம்புவான்னு கேட்குறேன். சரி, சாட்சி சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு அடையாளத்தை தானே காரணம் பார்ப்போம். நீ யார் மம்மி? சொல்லு, நீ யாரு? சொல்லு, வைக்கப்படும், சொல்லு, ஏழு. ராஜு யாரு? யாரு பக்கல? முப்பா யாரு? பொய் சொல்லு, சொல்லுமா, 30 பேர் சொல்லுமா. அது இப்போ உண்மை சொல்லியிருக்கேன். இது நான் நம்புறேன். இது நானே அந்த புள்ள பேரை நம்புறேன், அவங்க அப்பா பேரை இப்போ உண்மை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தா நாங்க சாட்சின்றீங்க. எதனா ஒன்று சொல்லுங்க சாட்சி. என்ன சாட்சி? நீங்க சாட்சியா உயிர் தெழுந்தாருன்னு நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா? என் மாற்றத ஆண்டவர் தான், எனக்காಗಿ வந்த ಆಂಡவர் ಎನ್ ಮಾತ್ರದಾನು ನನ್ನ ಓಕೆ ಯು ಆರ್ ಚೇಂಜ್ ಲೈಫ್. ನನ್ನ ಲೈಫ್ ಚೇಂಜ್ ಆಗಿರೋದಕ್ಕೆ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಅಂತ ಸಾಕು. ನೀವು ಲೈಫ್ ಚೇಂಜ್ ಆಗಿತ್ತೆ ನಾನು ಒಪ್ಪಿಕೊಳ್ತೀನಿ. ಲೋಕ ನೋಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಮನೆಯವರು ನೋಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ. ಯುವರ್ ಲೈಫ್ ಚೇಂಜ್. ಓಕೆ, ಐ ಅಗ್ರಿ. பட் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தா நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஆமா, வெரி குட். புள்ளி கை தட்டுங்க.
100 பாயிண்ட்ல 1 பாயிண்ட் தான்மா, 100 இல்லை உங்களுக்கு. இயேசு உயிர் தெழுந்தார், யார் சாட்சி? இயேசு உயிர் தெழுந்தார், யாரு சாட்சி? நீங்க எப்படி சொல்லுங்க? இயேசு உயிரோடு வந்துட்டார் எப்படி சொல்லுங்க? ಯಾತ್ರೆ ಹೇಳ್ತೀರಾ ನೀವು? ಆಧಾರ ಇರಬೇಕಲ್ಲ. ಆಧಾರ ಇಲ್ಲದೆ ನಾವೇ ಸಾಕ್ಷಿ ಅಂದ್ರೆ ಯಾರು ಒಪ್ಕೊಳ್ತಾರೆ? ಆಧಾರ 100,000 ಇದೆ, ನಾವು ಅದು ಕಳಿಬೇಕು, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೋಬೇಕು, ಆಮೇಲೆ ಜನರಿಗೆ ಹೇಳಬೇಕು ಅಲ್ವಾ? ಮತ್ತೇಯು ಸುವಾರ್ತ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ ಓದಿರಿ. 28:1. ಸಬ್ಬತ್ ದಿನ ಆದ ಮೇಲೆ ವಾರದ ಮೊದಲನೆಯ ದಿವಸ ಬೆಳಗಾಗುವಾಗ ಮಗ್ದಲದ ಮರಿಯಾಳು ಆ ಬೇರೆ ಮರಿಯಾಳು ಸಮಾಧಿಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಂದರು. ಆಗ ಮಹಾ ಭೂಕಂಪವಾಯಿತು. ಇಲ್ಲಿ ಮಾತಾಡಬಹುದಮ್ಮ? ಮಾತಾಡಿದ್ರೆ ಆಚೆ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಕು. ಇಲ್ಲಿ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರೆ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಕೇಳಿಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ನೀವು ಮಾತಾಡಬೇಕು. ದಯವಿಟ್ಟು ಸಮರ್ಥನೆ, ದಯವಿಟ್ಟು ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್. ಓಕೆ. ಕರ್ತನ ದೂತನು ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದು ಆ ಕಲ್ಲನ್ನು ಬಾಗಿಲಿನಿಂದ ಉರುಳಿಸಿ ಅದರ ಮೇಲೆ ಕೂತುಕೊಂಡನು. ಅವನ ಮುಖ ಭಾವವು ಮಿಂಚಿನಂತೆ ಇತ್ತು, ಅವನ ಉಡುಪು ಮಹಿಮೆದಂತೆ ಬೆಳ್ಳಗಿತ್ತು. ಕಾವಲುಗಾರರು ಅವನಿಗೆ ಹೆದರಿ ನಡುಗಿ ಸತ್ತವರ ಹಾಗಾದರು. ಆಗ ದೂತನು ಆ ಹೆಂಗಸರಿಗೆ, ನೀವು ಹೆದರಬೇಡಿರಿ, ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕುತ್ತೀರೆಂದು ಬಲ್ಲೆನು. ಆತನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, ತಾನು ಹೇಳಿದಂತೆ ಎದ್ದಿದ್ದಾನೆ. ಬನ್ನಿ. ಆತನು ಮಲಗಿದ ಸ್ಥಳವನ್ನು ನೋಡ್ರಿ, ಅದೇ ಖಾಲಿಯಾಗಿದೆ, ಅವರು ಮಲಗಿಲ್ಲ, ಅವರು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ. He is not here. He is alive. ಅವರು ಎದ್ದಿದ್ದಾರೆ. ಯಾರು ಸಾಕ್ಷಿ? ಯೇಸು ಪುನರುದ್ಧಾನ ಅಯ್ಯಾರು. ಇವರು ಸಾಕ್ಷಿ. ಯಾರು ಸಾಕ್ಷಿ? மரியாளும் மகதலேன மரியாளும் மற்ற மரியாளும் சாட்சி. அங்க தேவ தூதர்கள் சாட்சி, அங்க கல்லாரை சாட்சி. அங்க என்ன யாரும் இல்லை, இயேசு இல்லை. இப்ப கல்லர் எப்படி ಇದೆ? காலியா இருக்குது. யார் சாட்சி? கல்லாரை சாட்சி. இது சாட்சி. இப்ப எருசலேமுக்கு போயிட்டு வராங்க, ட்ரிப்பு போயிட்டு அந்த கல்லறை போயிட்டு செல்ஃபி எடுத்து வராங்க, போட்டோ எடுத்து வராங்க. இயேசு என்ன செஞ்சாரு? இல்ல, உயிர் தெழுந்தார். எல்லா கல்லாரையும் மூடி வச்சிருக்குது, ஆனா இயேசுவின் கல்லாறு மாத்திரம் திறந்து. யார் சாட்சி? கல்லாரை சாட்சி. தூதர்கள் சாட்சி. அங்க அவரோடு கூட இருந்த பெண்கள் சாட்சி. இப்போ அந்த ரோம சாம்ராஜ்யம் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் காத்துன்னு இருக்கிறானுங்க. அந்த தூதனுடைய அந்த வெளிச்சம் கண்டவன செத்தவன போல ಕಾವಲ್ಕಾರರು ಏನಾದ್ರೆ ಸತ್ತವರಾಗಿ ಮಲಗಿದಾರಲ್ಲಿ. ಇವರು ಮಲಗಿದರು, ಅವರಿದ್ದವರು இவரு மல்கிதரலே. இவன் பார்த்துட்டான், அந்த வெளிச்சத்துக்கே மயக்க போட்டு விட்டுட்டான். அந்த கல்லை புரட்ட முடியாது. அந்த அளவுல மார்க்கில் வாசிக்கிறோம். அந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான்னு பேசின்னு போறாங்க கல்லறணிக்கு இந்த பெண்கள்.
ஆனால் தேவதூதர் அப்படி தள்ளிட்டு அது மேலே உட்காந்துருக்காங்க. அது மேலே உட்காந்து பெண்களை பார்த்த உடனே, நீங்கள் யாரை தேடுறீங்க? ಯಾರನ್ನು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಅವರು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಅವರು ಎದ್ದಿದ್ದಾರೆ. ನೋಡ್ರಿ, ಅವರು ಇಟ್ಟಿದ್ದ ಸ್ಥಳವನ್ನು ನೋಡ್ರಿ, ಅವರು ಇಲ್ಲ, ಅವರು ಇಲ್ಲ, ಅವ್ರು ಮಲಗಿದ ಸ್ಥಳ ಇಲ್ಲ. ಸ್ಥಳ ಇದೆ, ಅವರಿಲ್ಲ, ಅವರು ಇಲ್ಲಿಲ್ಲ, ಅವರು ಎದ್ದಿದ್ದಾರೆ. ಸಾಕ್ಷಿ, ಯಾರು ಸಾಕ್ಷಿ? ಕಲ್ಲರ ಸಾಕ್ಷಿ, ದೂದರುಗಳ ಸಾಕ್ಷಿ, ಕಾವಲಾளருக்கு சாட்சி. யார் சாட்சி? காவலாளர்கள் சாட்சி. இந்த காவலாளர்கள் இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு ஓடி போய் ஊர்ல சொல்றாங்க. ஊர்ல சொன்ன உடனே யாரும் நம்பல. பிரதானிகள், இவங்களை காவல் வச்சாங்க பத்தி அதிகாரிங்க, அவங்க இப்போ சொன்னாங்க, ஐயா இயேசுநாதர் உயிரோடு எழுந்துக்கிறார். ஏசு சொல்லிட்டு ரூம்ல உட்காந்துச்சு. என்ன சொல்றா? தூங்கின போது ನೋಡಿದೆ 9-8 ஓடுது. அந்த 12 நீங்க தூங்கின்னு இருக்கும்போது அவனுடைய சீசர்கள் வந்து பணத்தை தூக்கின்னு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. எப்படி சொல்றாங்க? ನೋಡಿ 11-12 ನೋಡಿ 11-12 ಓದ್ರಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. 28. ಅವರು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಕಾವಲುಗಾರರಲ್ಲಿ ಕೆಲವರು ಪಟ್ಟಣದೊಳಗೆ ಬಂದು ನಡೆದ ಸಂಗತಿಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿದರು, ಮಹಾಯಾಜಕರಿಗೆ ತಿಳಿಸಿದರು. ಇವರು ಹಿರಿಯರ ಸಂಗಡ ಕೂಡಿಕೊಂಡು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಆ ಸಿಪಾಯಿಗಳಿಗೆ ಬಹಳ ಹಣ ಕೊಟ್ಟು, ಆ ಸಿಪಾಯಿಗಳಿಗೆ ಏನು ಕೊಟ್ಟಿದ್ರು? ಹಣ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಅವನ ಶಿಷ್ಯರು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಅವನನ್ನು ಕದ್ದುಕೊಂಡು ಹೋದರು ಎಂದು ಹೇಳಿರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಈಗ ನೀವು ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ, ನಾವು ನಿದ್ರೆ ಮಾಡುವಾಗ ಯಾರಾದ್ರೂ ಕಳ್ಳತನ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದ? ಗೊತ್ತಾಗುತ್ತದ? பொய் பேசுனா கூட பொருத்தமா பேசணுமா சொல்லிக்கிறது. ஆனா இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? காசை கொடுத்துட்டோம் அந்த காவலுக்காரருக்கு, ಸಿಪಾಯಿಗಳಿಗೆ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ನಾವು ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಯಾರು ಬಂದು ತಗೊಂಡು ಹೋದ್ರು ಯೇಸುನಾಥನ್ನ? இவன் பார்த்தாங்களா? போய் தானே சொல்றாங்க. இவன் தூங்கின்னு இருக்கும்போது வந்து போனாங்களாம். எப்படி கரெக்டாக கம்ப்ளைண்ட் சொல்றான் பாருங்க. பேசுறதே பொய், அந்த பொய்யே நம்புற மாதிரி இல்லை. நாங்கள் தூங்கி நிற்கும் போது சீசல் வந்து தூங்கி போயிட்டாங்க. தூங்கி நிற்கும் போது தெரியுமா? பொய். அவங்களும் சாட்சி, அதிகாரிகளும் சாட்சி, தேசாதிபதிகளும் சாட்சி, சிப்பாய்களும் சாட்சி. இயேசு 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 உயிர்த்தெழுந்தார். மரணம் அவர் தடுத்து நிறுத்த முடியவே இல்லை. மரணம் அவரை ஜெயிக்க முடியாது. மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானே தாம் மரணத்தினாலே ஜெயித்தார். மரணத்தினாலே ஜெயித்தார். லூக்காவின் புஸ்தகம் தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 24 அதிகாரம் இந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் கூட மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அந்த கல்லறைக்கு ஓடி வராங்க. அவர் உயிர் தெழுந்திருக்கிறாரு. 24 ಲೂಕಾ 24 ಲೂಕಾ 24 ವಾಕ್ಯ 1ನೇ ವಾಕ್ಯ. ನೀವು ಆಲ್ರೆಡಿ ಮತ್ತೆ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ ಸೇಮ್ ವಾಕ್ಯನೇ. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கல்லறை நடத்தில் வந்தார்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ 6ನೇ ವಾಕ್ಯ 24:6. ಆತನು ಇನ್ನು ಗಲಿಲಯದಲ್ಲಿದ್ದಾಗ ಏನ್ರಿ 24:6 5 ಕನ್ನಡದಲ್ಲಿ 5 ಓದ್ರಿ. ಅವರು ಇಲ್ಲಿಲ್ಲ,
ಐದು ಹೋದ್ರೆ ಆ ಸ್ತ್ರೀಯರು ಹಾ. ಭಯ ಹಿಡಿದವರಾಗಿ ಎಲ್ಲರೂ ಓಕೆ ಅದು ಕೇಳೋದು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿ. ಆ ಸ್ತ್ರೀಯರು ಹಾ. ಭಯ ಹಿಡಿದವರಾಗಿ ಹಾ. ತಮ್ಮ ಮುಖಗಳನ್ನು ಹಾ. ನೆಲದ ಕಡೆಗೆ ಹಾಂ ಬೊಗಿಸಿಕೊಂಡವರಾಗ ಹಾಂ ಕೊಂಡಿರುವಾಗ ಹಾ. ಆ ಪುರುಷರು ಅವರಿಗೆ ಸತ್ತವರೊಳಗೆ ಬದುಕಿರುವವರನ್ನು ಹುಡುಕುವುದೇನು? ಅದೇ ಆ ವಾಕ್ಯನ ನಾವು ಹೇಳಿದ್ವಿ. ಬದುಕಿರುವವರನ್ನು ಸತ್ತವರು ಸಂಗಡ ಇರ್ತಾರಂತ ಯಾಕೆ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀರಾ ನೀವು? உயிரோடு இருக்கிறவர்கள் செத்தவங்க இடத்துலயா தேடுறீங்க நீங்க? இங்கேயும் சாட்சி 13ஆம் வசனத்துல இருந்து இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னாக்கா 13ஆம் வசனத்துல ஏறக்குறைய 7 மைல் தூரம் அல்லது 7-8 மைல் தூரம் வச்சுங்க எருசலேமுக்கும் எம்மா ஊருக்கும். எம்மா ஊருக்கு 2 பேர் போறாங்க சீசர்கள். ஒருத்தன் பேரு கிளியோப்பா, இன்னொருத்தன் பேரு தெரியல, பைபிள் எழுதல. அவங்க 2 பேரும் பேசினே போறாங்க, பேசினே போயிட்டு பேசினே போகும்போது திடீர்னு ஒருத்தர் நடுவு வச்சுட்டு என்னப்பா ரொம்ப ஆடலா இருக்கீங்க, என்ன ரொம்ப மூஞ்செல்லாம் சொல்லி போயிடுது, என்ன கவலையா இருக்கிறீங்க? ஆனா ஆண்டவரே கேட்குறாரு. கேட்கும்போது சொல்றாங்க, நீங்க எந்த ஊர் உங்களுக்கு எந்த ஊர்? ஏன் கேட்டாங்க உங்களுக்கு எந்த ஊருங்க? அந்த எருசலேமை மொத்தம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிச்சு கொண்டு போட்டாங்க, அவர் உயிர் தெழுந்துட்டாரு, செத்து போயிட்டாருன்னு சொல்லி நினைச்சு உலகம் முழுவதும் பேசுது. அங்க வந்து என்ன நடந்துச்சு, என்ன பேசுங்கன்னு கேட்டாக்கா அப்ப யாருங்க என்ன கேட்குறாங்க? நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், நம்ம வீட்டாண்டு எங்க போயிட்டு வரணும் கேட்ட திமுரு தானே. பைபிள் கையில் எடுத்துன்னு போனா எங்க போயிட்டு வந்துக்கிறோம்னா திமுரு தானே. அவங்களுக்கு தெரிஞ்சு தானே பைபிள் எடுத்து அப்ப எங்க போயிட்டு வந்துக்கலாம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவங்க 2 பேரும் பேசி பண்ணிக்கிறாங்க. ஆண்டவர் என்னப்பா ரொம்ப துக்கம் பண்ணுறீங்க, என்ன நடந்துச்சு, உங்களுக்கு எந்த ஊரு சொல்லுங்கப்பா. இல்ல இந்த எருசலேம் முழுவதும் இயேசுநாதர் செத்துட்டாரு, சிலுவையில் அடிச்சிட்டாருன்னு சொல்ற பேசிக்கிறாங்க. நீ எந்த ஊர்ல இருந்து வந்து இப்பதான் ஃப்ளைட் இறங்கிய ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டு இருக்கட்டும்பா. இல்ல நசனாகி இயேசுவே நாங்கள் ரட்சகராக ஏற்றுக்கிட்டோம், அவர் தான் ராஜா, அவர் தான் இஸ்ரவேலை காப்பாற்றுவார், அவர் தான் எங்களை ஆளுகை செய்வார் நினைச்சிருந்தோம். ஆனாலும் வேதப்பாரர் பண்டிதா, வேதப்பாரர் பரிசெயரோ சதிசெயரோ பிலாத்தும் இவங்களெல்லாம் சேர்ந்து அவரை சிலுவையில் அடிச்சு கொண்டு போட்டாங்க. இன்னைக்கு 3 நாள் ஆகுது. நாங்கள் எருசலேமிலிருந்து அம்மா ஊருக்கு போயின்னு இருக்கிறோம். 3 நாள் ஆச்சு. அவர் எங்க இருக்கிறார், எப்படி இருக்கார் தெரியல. அங்கே பேசிக்கிட்டே போயிருந்தாங்க. அங்கே போன பிற்பாடு கொஞ்சம் பொழுது போச்சு. 29ஆம் வசனத்துல 29ஆம் வசனத்துல இந்த பாட்டை இந்த இதை வச்சு ஒரு அம்மா பாட்டு எழுதுகிறாங்க. அப்புறம் போகிறவரு அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க. யாரு? அனிதான்னு சொல்லுவார் அம்மா. அப்புறம் போகிறவர் போல போகிறவர்னு பாட்டு நல்ல பாடி இருக்கிறாங்க. ஆண்டவர் போன உடனே பொழுது போச்சு, இருட்டாச்சு. 8 மைல் தூரம்னா எவ்வளோ நேரம் நடப்பாங்க? 8 மைல் 8 கிலோமೀಟರ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ 15 6 ಇದೆಯಾ? ಅದೇ 6 ಹೆಚ್ಚಾಗಿ 8 7 ಕಿಲೋಮೀಟರ್ ಹೆಚ್ಚಾಗಿ 8 ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஏறக்குறைய எவ்வளோ மணி நேரம்? 8 கிலோமீட்டர் போனாங்க. ಎಷ್ಟು? 1 3 ಅವರ್ 4 ಅವರ್? ಒಂದು ಹಾಫ್ ಅನ್ ಅವರ್ ಆಗಲ್ಲ. ಬೇಗ ಹೋದ್ರೆ ಆಗುತ್ತೆ. ಹಾಫ್ ಅನ್ ಅವರ್ ಆಗಲ್ಲ ರೀ. ಹಾಫ್ ಅನ್ ಅವರ್ 2 ಕಿಲೋಮೀಟರ್ ಆಗ್ತಾರೆ. ಅಯ್ಯೋ 2 ಅವರ್ ஆகுமா? 3 அவர் பேசிட்டு போயிட்டு வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. சரி நான் போயிட்டு வரட்டான்றாரு. இல்லை போயிட்டு போச்சு, கொஞ்சம் எனக்கு கூட இருந்துட்டு போனேன். சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். போனவங்க அப்போ இருக்காங்க சாப்பிட்றது ஜெபம் பண்ணிட்டு கொடுத்தாங்க. சாப்பிடும்போது
டமாலும் விட்டாங்க காலில். அவர் தமாலும் மறைஞ்சிட்டாரு. என்ன செஞ்சாரு? மாறிட்டார். அப்போ பேசுகிறாங்க, அவர் நம்ம வழியில் வரும்போது வேத வசனத்தெல்லாம் சொல்லினா வந்தார். அந்த இருதயம் கொண்டு விட்ட மாதிரி இருந்துச்சுடா. ஆமாடா, அவர் தானே இயேசுனாரு. அவர் தானே கரெக்டாக சொல்லி வந்தார். ஏன் நமக்கு இருதயம் மந்தமாச்சு. எத்தனை பேர்கிட்ட சொல்கிறோம், ஐயா எத்தனை வருஷமாக ஊழி சொல்லியிருக்கீங்க? 15 வருஷமும் செவடங்காதில் சம்பூர்ணம் மாதிரி ஊதிக்கிறார். ஒருத்தனாவது கேட்குறானா? கதவை சாத்திட்டு வேற பிரசங்கம் பண்ணிக்கிறோம், கதவை சாத்திட்டு வேற ஜெபம் பண்ணிக்கிறோம். அப்போ கூட சவுண்டு கேட்குது. செவடங்காதில் சம்பூர்ணம் மாதிரி பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்தபோது அவன் ஐயோ குய்யான்னு கத்தனா கூட விட மாட்டான். ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு ஐயா பாலராஜ் நாகராஜ் பாஸ்டர் சொல்லலை எனக்கு. 15 வருஷமா கேட்டு இருந்ததான சத்தத்தை, பிரசனத்தை, வார்த்தை, பாட்டை போடா நரகத்துக்கு. 8 ஒரே ஒரு வரைக்கும் தள்ள போக்கு சொல்றதுக்கு இடமே இல்லை. சொன்ன உடனே இவங்களுக்கு ஆச்சரியமாச்சு. திடீர்னு மறைஞ்சிட்டாங்க. இன்னொரு இடத்துல திடீர்னு தோன்றினாரு. ஐயோ பூதம் நினைச்சாங்க, பயந்துட்டாங்களாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கீழே பாருங்க 28, 29 நீங்க கவனித்தீங்கன்னாக்கா 28, 29 என்ன சொல்றாரு? அந்த இடத்துல நீங்க பயப்படாதீங்க, நான் தான், என்னை தொட்டு பாருங்க, என்ன தொட்டு பாருங்க, என்ன தொட்டு பாரு. ஒரு பூதத்துக்கும் பேய்க்கும் இந்த மாதிரி சரீரம் இருக்காது. என்ன தொட்டு பாரு, பயப்படாத, பயப்படாத, என்ன தொட்டு பாரு. தொட்டு பார்க்கறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. எம்மா ஒரு சீடர்கள் சாட்சி. யார் சாட்சி? யார் சாட்சி? எம்மா ஒரு சீஷர்கள் சாட்சி. சரி, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எவ்வளோ நான் பிரசங்கனை கேட்கல நான் ஐயா வந்து. ஏன்னா நான் வரும்போதே பார்த்துட்டேன், பெரிய பாத்திரத்தை பார்த்துக்கிறேன். அந்த பாத்திரம் நிறைய உங்களுக்கு பாஸ்டர் பிரியாணி செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதனால 2 மணி நேரம் விட்டா கூட நீங்கள் போகும்போது சாப்பிட்டு திருப்திய போவீங்கன்னு எனக்கு மன நிம்மதி வந்துச்சு. அதனால நல்லா உட்காந்து பசி எடுக்குதையான்னு சொல்லுங்க. அப்போ ஜெபம் பண்ணி முடிச்சேன். பிரியாணி காத்துனுங்கிறது உங்களுக்காக. பாஸ்டர் பிரியாணி கூட ஜெபம் பண்ணி சொல்லிட்டான்னு பண்ணிட்டேன். ஆண்டு நீங்கள் போனோடனே சாப்பிடலாம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் வசனம் 5ஆம் வசனத்துல ஆண்டவர் உயிர் தெழுந்தார். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நம்முடைய பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். 5ஆம் வசனத்துல கேபாவுக்கும் பின்பு 12 இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு தரிசனமானார். யார் சாட்சி? கேபா என்ற பேதுரு சாட்சி. 12 சீஷர்கள் சாட்சி. மறுபடியும் 6ஆம் வசனத்துல அதற்கு பின்பு 500 பேர் சாட்சி. 500க்கு மேலானவர்கள் சாட்சி. அதுக்கு பிற்பாடு அப்போஸ்தலனாகிய யாக்கோபுக்கு சாட்சி, அப்போஸ்தலருக்கு சாட்சி. பின்பு 8ஆம் வசனத்துல அகால பிறவி போன்ற எனக்கு சாட்சி. யாருன்னா பவுல். யாருக்கு சாட்சி? பவுலுக்கு சாட்சி. நம்ம பவுல் ஐயா நிருபத்தை எழுதின பவுல் ஐயா ஐயாவுக்கு ஒரு காலையில் ஜபத்துல தரிசனமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்த நல்ல கத்த. இவங்க எல்லாரும் சாட்சி. பைபிள் சாட்சி. யார் சாட்சி? யார் சாட்சி? பைபிள் சாட்சி. நாசா விண்வெளி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா, அவங்க சாட்சி. ஏன் சாட்சின்னா 3 டைம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், பைபிள் இட் இஸ் ப்ரூவ் அப்படின்னு. அவங்க யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க, யாரும் வாயத்திறந்து பேச மாட்டாங்க. அவங்க அவ்வளோ பெரிய கிரிமினல் மைண்ட் அவங்கெல்லாம். ஆனால் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, பைபிளை காப்பி அடிச்சவங்க அவங்கெல்லாம். பைபிளை காப்பி அடித்த சயின்டிஸ்ட். ஆமாங்க, நீ அந்த சயின்டிஸ்டான எடுத்துக்கோ, அவன் கண்டுபிடிச்சதெல்லாம் பைபிளுக்கு உள்ளதான், வேற எதுவுமே கிடையாது. ஆச்சரியம்.
அப்போ சீசர்கள் சாட்சி. யார் சாட்சி? யார் சாட்சி? சீஷர்கள். சீசர்கள் சாட்சி. நாம் சாட்சி. அற்புதமான ஆண்டவர். பைபிள் எத்தனை பேர் சாட்சியா இருக்கு. யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல யோபு 19:25 யோபು ಪತ್ರಿಕೆ ಚರಿತ್ರ ಯೋಬು ಚರಿತ್ರ 19 ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 25. ಈಸ್ ಮೈ ರಿಡೆಂಬರ್ ಈಸ್ ಅಲೈವ್. ಏನ್ರಿ ವಾಕ್ಯ? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ಓದ್ರಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ 19:25 ಯೋಬು ಓದ್ರಿ. ರೀಡಿಂಗ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಕನ್ನಡ ಇಂಗ್ಲಿಷ್ ಓದ್ರಿ. For I know Ah. that my Redeemer Ah. lives. My Redeemer is alive. அவர் ஜீவனோடு இருக்கிறார். அற்புதமான ஆண்டவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 25ஆம் வசனத்துல யோவான் 11:25ல ஆண்டவர் சொல்றாரு அற்புதமான ஒரு வார்த்தை. நானே உயிர் தொழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தான். நானே உயிர் தொழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். ஆண்டவர் உயிரோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிர் தொழுதலாக இருக்கிறேன், ஜீவனாக இருக்கிறேன். ಪ್ರಕಟಣೆ வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18 ವಾಕ್ಯ. ಪ್ರಕಟಣೆ 1ನೇ Revelation chapter 1 verse 18. ಓದ್ರಿ. And the living one, Ah. I died, Ah. and behold, I am alive forevermore, and I have the keys of death and Hades. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. மரித்தேன், இதோ சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் திறவுகோல்கள் உடையவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் போட்டுனா எவ்வளவு திறக்க முடியாது. Amen. ஆண்டவர் திறந்தா எவ்வளவு அடிக்கும். பாதாளத்துக்கு சாவி அவர்கிட்ட தான், பரலோகத்துக்கு சாவியும் அவர்கிட்ட தான், வேற யாருக்கிட்ட இல்லை. அவர் இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு யாரும் வர முடியாது. இயேசு இல்லாமல் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசுவின் ரத்தம் இல்லாமல் ரட்சிப்பே கிடையாது. இயேசுதான் பரலோகத்துக்கு மார்க்கம். இயேசுதான் பரலோகத்துக்கு மார்க்கம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வர முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னார். இயேசுதான். அவர் இல்லாமல் ரட்சிப்பே கிடையாது. அவர் இல்லாம போகவே முடியாது. இயேசு ஒருவர் மட்டும் மரணத்தை ஜெயித்தவர். இயேசு ஒருவர் மட்டும் நாம் மனிதனுக்கு ரத்தத்தை சிந்தினவர். இயேசு ஒருவர் மட்டும் நாம் மனிதனுக்கு மார்க்கத்தை காட்டினவர். இயேசு ஒருவர் மட்டும். அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலையில் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உயிரோடு always he is alive. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அற்புதமான ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர். இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ கல்லறைகள் உலகத்துல தேவர்கள் என்று சொல்லிக் கொண்டவன் நல்ல கல்லறை அப்படியே கிடக்குது, மூடி கிடக்குது. ஆனா இயேசுநாதர் கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. மரணம் அவர் தடுத்து நிறுத்த முடியாது. மரணத்துக்கே அதிகாரி, மரணத்தை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த பைபிள் சாட்சி. இயேசு உயிரோடு இருக்கிறார். யார் சாட்சி? இந்த பைபிள் சாட்சி. இந்த பைபிள் சாட்சி. இவைகளெல்லாம் சொல்றதுனால, இவைகளெல்லாம் படிக்கிறதுனால, இப்போ எல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம சாட்சி. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க நீங்க எல்லாரும். இப்போ சொல்லணும். யார் சாட்சி? லாஸ்ட்ல சொல்லணும். இதெல்லாம் கத்துக்கிறதுனால, தெரிஞ்சதுனால யார் சாட்சியா இருக்கிறோம்?
நம்ம சாட்சியா இருப்போம். ஏன்? இதெல்லாம் படிச்சிருக்கோம். பைபிள் நமக்கு சொல்லுது. விசுவாசத்திற்கு இன்னைக்கு நம்ம சாட்சி, நம்ம சாட்சி. கடைசியில் ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடும். ஏன்னா பிரியாணி செஞ்சிருக்காங்க, சூடாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ಮೊದಲನೇ. ತಾನು ಹೇಳಿದಂತೆ ಹಾ. ಎತ್ತಿದ್ದಾನೆ, ಬನ್ನಿ. ತಾನು ಹೇಳಿದಂತೆ ಎತ್ತಿದ್ದಾನೆ, ಬನ್ನಿ. ಬನ್ನಿ. ಆತನು ಮಲಗಿದ ಸ್ಥಳವನ್ನು ನೋಡಿರಿ. ಮತ್ತು ಬೇಗನೆ ಹೋಗಿ ಆತನ ಶಿಷ್ಯರಿಗೆ. ಯಾಕಡೆ ಹೋಗ್ಬೇಕು? ಯಾತ್ರ ಹೋಗ್ಬೇಕು. ನಾವು ಬೇಗನೆ ಹೋಗ್ಬೇಕು. ಈಗ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಬೇಗನೆ ಹೋಗ್ತೀರಾ? ಈಗ ಬೇಗನೆ ಯಾಕೆ ಹೋಗ್ಬೇಕು? ಊಟ ಮಾಡಕ್ಕೆ. ಯೇಸುವಿನ நாமத்தினால ஐயா கூட சொல்லுவார், என்னையா பண்ண போறாங்க வீட்டில்? கடவுளை ஆராதிக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகலையா? அதோட சோமத்துக்கு பார்க்குறேன். என்ன பண்ண போறாங்க? ஒவ்வொருத்தர் பிடிச்சிருக்குது ஆவி. என்ன ஆவியா? சன் டிவியா? சன் டிவி அந்த சீரியல் அந்த பேய் பிடிச்சிருக்குது சில பேர். அதனால தான் வேகனை சர்ச்சை விட்டு என்ன செய்யறாங்க? காலை ஒடிச்சுடுவாங்க. என்ன ஒடிச்சுடுவாரு? ஆமா, சீரியல் பார்த்து யார் சீரியல், சினிமாவோ, செல்போனோ உங்களுக்கே வச்சு இருக்கீங்க. உங்க குடும்பத்தை கெடுக்கிற காரியம் நீங்க மனம் திரும்ப விடாது. உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடைக்காது. நல்லா சொல்றேன். செல்போனை பயன்படுத்து. எதுக்கு பயன்படுத்தணும் அதுக்கு பயன்படுத்து. சீரியல், சினிமா மாட்டோம். நம்ம விசுவாசி வீட்லயும் பாஷ வீட்டில் போகிறது. எங்க வீட்டில் எப்போ எந்த டைமும் ஆடோடைய பாட்டு வந்துருக்கோம், இல்லைன்னா செய்தி கொஞ்ச நேரம் போகும். அவ்வளோ அதை விட்டால் எங்கள் பையன் ஏதோ ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் சிரிப்பு ஜோக்கா அது பார்ப்பேன். அவன் சாப்பிடும்போது அது போடணும். அவனை போட்டுப்பான். பெரியவன் தான், என்னோட பேர் வந்து 2 பசங்க இருக்கிறாங்க. அப்போ கூட அதுக்கு சொன்னாங்க, டேய் போங்க டேடி, கொஞ்ச நேரமாவது சிரிக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு அதை போட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணி போய் போட்டுக்கணும். அவன் கிறுக்கான், கிறுக்கு பிடிச்சி போய்க்குதான் அவனுக்கு. அடிக்கிற மாதிரி நான் அடிச்சனா 6-4 தான் அடிப்பேன். ஆமா, மண்டை உடஞ்சிடும். ஒருவேளை பார்க்குறியா சாதிக்க முடியுமா உன்னால? அப்படின்னா சரி, உன்னால என்ன முடியுமோ அந்த வழியில போ. ஆனா சாதிக்காத சும்மா கட்டி டைம் வேஸ்ட் பண்றதெல்லாம் என்ன செய்யாத. வேஸ்ட் எந்த காரியமான வேஸ்ட் பண்ண. கர்த்தர் நல்லது. ஆமென். ಯಾತ್ರ ಹೋಗ್ಬೇಕು? ಯಾಕೆ ಯಾಕೆ ಹೋಗ್ಬೇಕು? ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು? ಏನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು? ಓದಿ, ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಓದಿ. ಮತ್ತು ಬೇಗ ಹೋಗಿ ಆತನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಸತ್ತವನು ಬದುಕಿದಾನೆ ಅಂತ ಆತನು ನಿಮಗೆ ಮುಂದೆ ಗಲಿಲೆಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ, ಅಲ್ಲಿ ಆತನನ್ನು ಕಾಣುವಿರಿ ಎಂದು ತಿಳಿಸಿರಿ. ಸತ್ತವನು ಬದುಕಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳಕ್ಕೆ ನೀವು ಬೇಗನೆ ಹೋಗಬೇಕು. ஏன் பண்ணணுமா? நீங்க சீக்கிரமா செத்தவர் நீங்க சொல்லிக்கினே போகணும். இப்ப வீட்டுக்கு போகும்போது எப்படி போன? நீங்க இயேசு உயிரோடு இருக்கிறார், 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 இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்லிக்கினே போகணும். பார்க்கணும்னா உங்களை பைக்கிறான்னு நினைப்பான். அவன் பைக்கிறான்.
அல்லேலூயா அல்லேலூயா. யார் தான் பைத்தியக்காரா? அவனுக்கு தான் பைத்தியம். அவன் பைத்தியம் தெரிஞ்சிச்சு. நம்ம பைத்தியம் தெரிஞ்சிச்சு. ஆனா இன்னொரு பைத்தியம் ஆயிட்டோம். என்ன பைத்தியம் ஆயிட்டோம்? பைபிள் பைத்தியம் ஆயிட்டோம், ஜெபம் பைத்தியம் ஆயிட்டோம், சர்ச்சுக்கு பைத்தியம் ஆயிட்டோம், பரலோகத்துக்கு பைத்தியம் ஆயிட்டோம், ஆண்டவருக்கு பைத்தியக்காரர் ஆயிட்டோம். பரலோகத்துக்கு பைத்தியக்காரர், உலகத்துக்கு ஞானிகள், உலகத்துக்கு ஞானிகள், பரலோக பைத்தியம். நம்ம பைபிள்னா பைத்தியம், ஜெபம்னா பைத்தியம், பைத்தியம்னா பைத்தியம், ஆண்டவருக்கு பைத்தியம். இந்த காலையில் இருக்க சேனலில் கொடுங்க தம்பி வந்து அப்படி பசங்க வந்துடுங்க. இப்போ கத்தோட பிள்ளைங்க சீக்கிரமா போகணும். ஏன் போகணும்னா ஏசு உயிரோடு இருக்கிற சொல்லுங்க. சீக்கிரம் பக்கத்தில் சொல்லுங்க. ஏன் நம்ம சீக்கிரமா போனோம்? ஏன் உலகம் முழுவதும் ஏசு உயிரோடு இருக்குன்னு சொல்றதுக்காக போனேன். ஏசு உயிரோடு இருக்கிறா அதை சொல்றதுக்காக போனேன். நம்ம சீக்கிரமா போகணும். சொல்லுங்க. இப்ப அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. சொல்லுங்க, நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு 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 உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். சீக்கிரமா சொல்ல வேண்டிய செய்தி, சீக்கிரமா சொல்ல வேண்டிய செய்தி. உங்க மாமியார் எதனா சொல்லிட்டாங்கன்னா சீக்கிரமா போகும்படி சொல்லிடுறீங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் உங்க மாமியார், மருமகன், உங்க மாமனார், உங்க சொந்தக்காரங்க, நாத்தனார், மூத்தனார், ஓரபுத்தி, ஓரபுத்தாரா சொன்ன வார்த்தையெல்லாம் 10 நிமிஷத்துல என்ன செஞ்சிருவீங்க? எங்கேயோ போயிடும் அந்த செய்தி. நான் எல்லாம் எங்கேயோ போயிடும் அந்த செய்தி. அங்கிருந்து வரும் செய்தி, அங்கிருந்து வரும் செய்தி. என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் கல்யாணத்தை பேசியிருந்துருப்பீங்க, எங்கள் ஓர வீட்டு இப்படி பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் ஃபோன் வரும், எங்களுக்கு மெட்ராஸ் இருக்கு. இங்கே பால் வாங்கி வரதுக்கு போய் சொல்லியிருப்பீங்க, மெட்ராஸுக்கே போயிட்டு இருக்கோம், கள்ளக்குறிச்சிக்கே போயிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுக்கே போயிட்டு இருக்கோம், திருவண்ணாமலைக்கே. அவங்கலேருந்து வரும் ஃபோன், என்னாச்சு ஓர வீட்டு பேசுறது இல்லையா? இந்த செய்தி மட்டும் இதெல்லாம் குறு பண்ணுறதெல்லாம் சீக்கிரமாக போயிடும். ஏசுநாதோட சத்த செய்தி, உயிர் தெரிந்த செய்தி. நீங்கள் என்ன சொல்ல மாட்டீங்கம்மா சாமி? அதுவும் பாருங்க, பெண்கள் தான். யார் தான்? பெண்கள் தான். ஏசுநாதர் உயிர் தெரிந்த செய்தி யாருக்கு சொன்னது? சீசர்கள் சொன்னது, உலகத்துக்கு சொன்னது. நீங்கள் எல்லாம் இத்தனை பேர் நீங்க சொல்லணும், இயேசுநாதர் இயேசு 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 இயேசு. கண்டதெல்லாம் சொல்ற, உதவதெல்லாம் சொல்ற, உதவாத காரியத்தெல்லாம் சொல்ற. இயேசுநாதர் உயிர் இருக்கிறது யார் சொல்ற? அக்காவை சொல்லு, தங்கச்சி சொல்லு, நாத்தனார் சொல்லு, மாமியாரை சொல்லு, பக்கத்து வீடு சொல்லு, வேலை ஸ்தலத்தில் சொல்லு, நண்பர்கள் சொல்லு, கோட்டர்ஸ் ஒவ்வொரு வீடாக போய் சொல்லு, ஒவ்வொரு வீடாக சொல்லு. உனக்கா செத்தா, நமக்கா செத்தா, நமக்கா உயிர் தருதா, ஜீவனோடு இருக்கிறா, அவர் உயிரோடு இருக்கிற சொல்லு. வீட்டில் இருக்கிற கச்சடா வார்த்தைகளெல்லாம் நம்ம குப்பையில் போட்டுறோம். அந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் உணர்வு காதில் ஏன் போய் சொல்றீங்க? யாருக்கும் சொல்லக்கூடாது. குடும்பத்துக்கு காரியம், உங்கள் வீட்டில் நடக்கிறது அத்தனையும் ஒரு பக்கத்துக்கு கூட சொல்லக்கூடாது. உங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை போயிடும். உங்கள் மான கப்பல் ஏறும். உங்கள் குடும்பத்தோட மானத்தை சொல்றீங்கன்னா சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும்? நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இயேசுநாதரே, அதனால இயேசுநாதரை நம்பினா உங்களுக்கு ஆசீர்வாதம், இயேசுநாதரை நம்பினா உங்களுக்கு சந்தோஷம், இயேசுநாதரை நம்பினா உங்களுக்கு மகிழ்ச்சி, இயேசுநாதரை நம்பினா உங்களுக்கு பரலோகம். இந்த குட் நியூஸ் சொல்லு. மற்றதை பற்றி குறை சொல்ல, குறை சொன்னா நீதான், குறை சொன்னா பாவம், குறை
குறை என்கிட்ட இருக்குதா, நேரில் பேசு. ஐயா குறை இருக்குது, திருத்திக்கோ. அங்கே போய் இங்கே போய் சுற்றி வந்து சுற்றி வச்சிங்கன்னு இப்படி வச்சிங்கன்னா என்ன செய்யாதா? எதற்கு வந்து ஐயா தோத்துறையா விசாரிச்சு அங்கெல்லாம் குச்சி வச்சுட்டு வெட்டி குச்சி இங்கே வந்து ஐயா தோத்துறையா, தோத்துறேம்மா, தோத்துட்டேன். என்ன செஞ்சிட்டா? தோத்துட்டேன். உஷார், ரொம்ப உஷார். நான் கேட்கலனாலும் ஐயா கேட்கலாம், ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் கேட்கிறார். உஷார். என்ன செய்தி சொல்லணும்? இயேசு 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 சீக்கிரமா போகணும். நான் சொல்றது தூதர்கள் சொல்றாங்க, பெண்கள் உங்களுக்கு தான் சொல்றாங்க, நீங்க தான் கட்டணும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சீக்கிரமா சொல்ல வேண்டிய செய்தி. நீங்க சீக்கிரமா இதை திரும்ப சொல்லணும். எங்க அம்மாவுக்கு சீக்கிரமா சொல்லணும், எங்க அண்ணனுக்கு, மாமியாருக்கு, எங்க வீட்டுக்காருக்கு, எங்க பொண்டாட்டிக்கு சீக்கிரமா. அதெல்லாம் சீக்கிரமா சொல்ல வேண்டிய செய்தி உங்களுக்கு. இயேசு உயிரோடு இருக்கிறார். எங்களை ஜெபிக்கலாம். மகா கிருபை பெருக்கமுள்ள தேவனே, நீர் உயிர் தெளிவீரப்பா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டாப்பா. ஆண்டவர், அந்த நம்பிக்கை நாம மட்டுமல்லாமல் சீக்கிரமா சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று உண்டு. அது உங்களுடைய உயிர் தெளிந்த நாள். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இதோ சீக்கிரமா வருகிறேன், இதோ சீக்கிரமா வருகிறேன், அவன் கிரிக்கு தக்கதா பலனை நான் தருகிறேன். அப்பா, நீங்க சீக்கிரமா வருகிறதுனால நாங்கள் சீக்கிரமா செய்தி அறிவிக்கிறோம்ப்பா. எங்க இயேசு உயிரோடு இருக்கிறார், எங்க இயேசு உயிர் தந்தார் என்று நாங்கள் சொல்லணும். சபை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த திறந்த வாசல் சபையை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த ஓப்பன் டோர் சர்ச்சை ஆசீர்வதி ஆண்டவரே. பாஸ்டர் அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம் பால் ஆண்டவரே. நாகராஜிக்கா செபிக்கிறோம், மனைவிக்கா, பிள்ளைகளுக்கா, ஊழியத்துக்கா, சபையருக்கா, எல்லாருக்காக நான் செபிக்கிறேன். உயிர் தழுந்த இயேசுவின் நாமத்தை நாங்கள் வல்லமுள்ள நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். கூட இயேசுவின் நாமத்தோடு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா உங்களுக்கு கொடுக்குறேன். முன்னதாக நீங்கள் யூடியூப்ல எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க? ஒருத்தர் தான், 2 பேர், 3, அவ்வளோதான். உங்கள் வீட்டிலலாம் ஃபோன் இருக்குது தானே? எத்தனை பேர் குரூப்பில் பார்த்த நான் கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இருந்தால் ஃபோன் என்ன செய்யுங்க, ஓப்பன் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். குரூப்பில் கூட மெசேஜ் கேட்டீங்களா? எத்தனை பேர் கேட்டீங்க மெசேஜ்? 4-5 பேர். ஓபா, எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. பரவாயில்ல, குரூப்பில் போடுறாங்க, நானும் போடுறேன், கேளுங்க. ரொம்ப அருமையாக இருக்கு அந்த செய்தியெல்லாம். கற்றுவங்களா சொல்லிட்டு. தேங்க்யூ பாஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நாம் வெளிச்சத்தில் இருளை இருந்த வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். வெளிச்சத்தை குறித்து நாம் சுவிசேஷம் அறிவிக்கிற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் புஸ்தகம் அதுதான் சொல்லுகிறது, 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருந்து என்னை பின்பற்றுபவர்கள் இனிமே இருளிலே நடக்க மாட்டார்கள் என்று யோவான் புஸ்தகம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕತ್ತಲಿ ಬಾಳ್ತಾ ಇದ್ರು. ನಾನು ನೀವೆಲ್ಲ ಕತ್ತಲೆ. ಏನಪ್ಪ ಕತ್ತಲೆ ಅಂದ್ರೆ ಏನು? ಒಳ್ಳೆಯದು ತಿಳಿದಿರೋದಲ್ಲ ಕತ್ತಲೆ. ನಮಗೆ ಒಳ್ಳೆಯನ್ನು ನಾವು ತಿಳಿದಿರೋದಲ್ಲ ಕತ್ತಲೆ. ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದು ಯಾವುದು ಕೆಟ್ಟದಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾನೆ ಇದ್ದಿಲ್ಲ. ಅದೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಅವಾಗ ಏನಾಗ್ತಾ ಇತ್ತು, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸರಿ ಅಂತ ಆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. ಇವಾಗ ಯಾವುದು ಸರಿ ಯಾವುದು ತಪ್ಪು ಎಂದು ಯೋಚನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿ ಬಂದಿದೆ. ಅದು ಯಾರ ಮುಖಾಂತರ? ಈ ಬೆಳಕು ಮುಖಾಂತರ. ಈ ಬೆಳಕು ಮುಖಾಂತರ ಮಾತ್ರ ನಮಗೆ ಬುದ್ಧಿ ತಿಳಿವಿಕೆ ಬಂದಿದೆ. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಅದು ಒಂದೇ ಸರಿ ಓದಿ ಬಿಡಮ್ಮ. யோவான் எழுதின சுவார்த்தை 8ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம் ஓதி. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருள் இராமல் வெளிச்சத்தில் நடப்பான். ஹல்லேலூயா. 25 வருஷத்துக்கு முன்னால சொன்ன வசனம் இது இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னால சொன்ன வசனம் இன்ன வரைக்கும் எங்கெங்க போறோம் என்னோட கூட இந்த வசனம் பேசிக்கொண்டே இருக்கும். எத்தனையோ இடத்துல கத்தி வெட்டு அப்படியே ஜிடி மடத்துல பிரசங்கம் பண்ணி எத்தனை எடுத்துக்கிற ஒருத்த கத்தி எடுத்து தலை நேருக்கு வெட்ட வந்தான்.
நான் இப்படியே அப்படின்னு நான் விசுவாசம் வச்சேன். என் தேவன் வெளிச்சமா இருக்கிறா, நீ முடிஞ்சா வெட்டுறியா அப்படின்னு நிறுத்தி சவால் பண்ணேன். அவன் 5 நிமிஷத்துல கீழே வந்துருக்கான். ஏன்பா அப்படின்னா உன் முன்னால வெளிச்சம் இருக்குதுன்னு சொன்னான். ஏன்னா நமக்கு முன்பால அவர் இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, தோல்வியே இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க புதுசா இருக்கலாம், பழசா இருக்கலாம், அவர் நம்பி வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வெளிச்சம் வரும். அல்லேலூயா. மனுஷனை நம்பி உங்களுக்கு என்ன இல்லை, வெளிச்சம் வரவே வராது. சும்மா அவன் வருவான், 10 வச்சுட்டு உன்னையும் 10 வைப்பான், குடும்பத்தையும் 10 வச்சுடுவான், அப்புறமா இல்லாததையும் சொல்லிட்டு 10 வச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுது, இந்த நாவானது எப்படிப்பட்டது, பெரிய தீமை விழுவிக்கிற நாவா இருக்குது. வெளியே நெருப்பு இல்லை, உள்ளதான் இருக்குது நெருப்பு. அல்லேலூயா. முடிந்த அளவு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வீண் வார்த்தைக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களால முடிந்த அளவு பைபிள் படிக்க வரலன்னா கூட சரி, எனக்கெல்லாம் பைபிள் படிக்க வராது, இன்னும் வரைக்கும் பைபிள் படிக்க தெரியாது. அல்லேலூயா. அது கூட இல்லையா, வெறும் ஜெபம்தாயா, வெறும் ஜெபம்தான். ஆண்டவர் வெளிப்படுத்துவார், புஸ்தகம் எடுப்பேன், அதுல இருந்து பிரசங்கம் பண்ணுவேன். அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லிதான் எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா என் தேவன் உயிரோடு இருக்கிறார். இதுக்குதான் சாட்சி, இதுதான் சாட்சி. அல்லேலூயா. நீங்க எல்லாம் எது சாட்சி? ஐயா நீங்க எப்படி இருந்தீங்க, இவெல்லாம் என்னுடைய பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்தீங்க எல்லாம் சொல்லி சொல்லி இப்படியெல்லாம் இருந்தீங்களா? ஆமாவா? கொஞ்ச நேரம் முன்னால கூட என்னை பெற்றவங்க கூட இன்னைக்கு என்னை பெக்கலன்னு சொல்லி 3 வாட்டி 4 வாட்டி தண்ணி ஊற்றிட்டு சாவச்சிட்டாங்க. என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி என் தாயை கூட என்னை சமைச்சாங்க. அல்லேலூயா. என் கூட பிறந்த தங்கச்சி கூட நீ அண்ணன் இல்லை வேற அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் இயேசுக்கு எத்தனை வாட்டி டிபி கொடுத்துருக்குறேன், எத்தனையோ வாட்டி இயேசெல்லாம் வேணாம், இயேசெல்லாம் என்ன செய்வாரு அப்படின்னு எத்தனையோ தடவை அவர் மறுதளித்து போனாலும் இனி வரைக்கும் என்னை விட்டு விலகாத தேவன் என்னோட கூட இருக்கிறார். சாட்சி, பெரிய சாட்சி நாங்க தான். அல்லேலூயா. ஐயாவுடைய சாட்சியும் நிறைய பயங்கரமான சாட்சி தான். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் இருளிலிருந்து இந்த ஆச்சரியமான சபைன்னு சொல்ல வரல. நானு சபைன்னு சொன்னா பெரிய கிரீட வந்துடும். இயேசுதான் நமக்கு சபையா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை நாம் தெரிந்து கொள்ளும்படி தேவனை ஒரு மனுஷனை வைத்திருக்கிறார். அந்த மனுஷன் மூலியமாய் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார். மனுஷன் மூலியமாய் தேவனை மட்டும்தான் சேவிக்கணும். அல்லேலூயா. நானது என்ன பண்ணக்கூடாது, சேவிக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, போய் என்ன பண்ணக்கூடாது, அங்கே வர கூடாது. அல்லேலூயா. நமக்கு தெரிந்த சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி சத்தியத்தின் வழிக்கு நம்ம போகணும். இருக்கிற வரைக்கும் வாழ்கிற ஒரு நாள் ஆட்டும், ஒரு நிமிடம் ஆட்டும், ஒரு வருஷம் ஆட்டும். துணி தைக்கிற டைலர் குறித்து நீ அத்தனை பேருக்கு சொல்றிய, நீ போட்டுக்கொண்டு இருக்கிற சொக்கா, ஷர்ட்டு, ஜிப்பு, பேண்ட், அதுல இருக்கிற ஒவ்வொரு மணியும் சொருவி எங்கிருந்து வாங்கின ட்ரெஸ் விஷால் இருந்து, விஷால் பேர் 32 வாடி சொல்றிய. அல்லேலூயா. உனக்கு உயிர் கொடுத்த இயேசு கிறிஸ்து பத்தி நீ சொல்லியிருக்கிறியா? அல்லேலூயா. இது சொல்லாத எங்களுக்கு எதுவும் பணம் எல்லாம் கொடுக்கல, வெளிநாட்டெல்லாம் எங்களுக்கு பணம் வர்றது இல்லை. யாரையும் உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்குறோம், யாருன்னா கூட்டுவாங்க பார்க்கலாம். அப்படி பணம் வாங்கி ஊழிய செய்யற மாதிரி இருந்தா நான் பில்டிங் மேல பில்டிங் கட்டி ராஜா வாழ்ந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து பத்தி சொல்லுகிறது பெரிய கடமை என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறியா? கிறிஸ்து பத்தி சொல்லுகிறதா உங்க மேல விழுந்த பெரிய பாரம், பெரிய கட்டளை, பெரிய அதிகாரம். அல்லேலூயா. இயேசு பத்தி நீங்க ஒரு நாளெல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை தான் வர தவிர தீமை வரவே வராது. நான் நிச்சயமா நான் அதுக்கு பயங்கர, அதுக்கு பெரிய ஒரு சவாலை கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சாட்சி சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. குட் ஃப்ரைடே இந்த உயிர்த்தெழுந்த நாள்
அநேக ஜனங்களுக்கு நீங்க இல்லாத ஜனங்களுக்கு நீங்க போய் சொல்லும்போது அவங்க உள்ளங்கள் மாறும், அவர்களுக்குள்ள இயேசு உயிர்த்தெழுந்தவராய் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் சொல்லுங்க, இயேசு சொல்லுங்க. ஏன்னா உயிர்த்தெழுதை பத்தி வருஷமா சொல்றாங்க, சபையில கேட்டோமே பாஸ்டர் சொல்லிட்டாங்க. பாஸ்டர் சொன்னாங்க விசுவாசி, நீ சொன்னியா விசுவாசிக்கு போய். அல்லேலூயா. நாங்க சொல்றதுனால எங்களுக்கு பரலோகத்துல இருந்து எங்களுக்கு என்ன வருது? பரலோகத்துல இருந்து எங்களுக்கு தேவனுடைய மகிமை எங்க மேல வருது. அல்லேலூயா. மகிமை வருது, கிருபை வருது. நாங்க வாழும்படி நன்மை எங்களுக்கு தேடி வருது. நாங்க இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாழணும்னா யார் மேல தான் பிசாசு கிரியா இருப்பான்? ஊழியக்காரன் மேலதான். அவனை எப்போ விழுவைப்பானா, அவன் ஒருத்த விழுந்துட்டானா விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க? விழுந்துடுவாங்க. பிசாசான ஊழியக்காரன் மேல என்ன எப்போ பார்த்தாலும் இவன் என்ன பண்ணக்கூடாது? இயேசு பத்தி சொல்லக்கூடாது. சொன்னா தானே 4 பேர் என்ன பண்ணுவாங்க? இயேசு பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு அவனோட டார்கெட். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அவனை தாக்கி எல்லாம் அவனை நிர்மூலமாக்கி ஆண்டவருடைய கிருபை நிமித்தமாய் உங்கள் மத்தியத்தில் தேவ ஆவியானவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது பெரிய காரியம் இல்லைங்க, தேவன் கொடுத்த கிருபைன்னு சொல்லலாம். அல்லேலூயா. 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 எல்லாம் அப்படியே எழுந்து நின்று விடுங்க. மனசு கண்களை மூடி என் தமிழே. வேத வசனங்கள் எல்லாம் மனுஷனுக்காக வைத்து தேவன் மனுஷனை வைத்தது என்ன தெரியுமா? தேவன் நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல அவர் நாமம் மகிமைப்படணும். நீங்க ஆர்ப்பிக்க தேவனுடைய மகிமை வெளிப்படும். நீங்க சும்மா இருந்த ஒரு மகிமை வெளிப்படாதுங்க. முழு இருக்கிற அளவு இது நம்ம மேல் விழுந்த பெரிய கடமை. அல்லேலூயா. சொல்லி எங்க பாஷனுக்கு சொல்லல, எங்க தீர்க்கதரிசிங்களுக்கு சொல்லல. ஆண்டு சொன்னார், குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்தில் கொண்டு வந்து நிறுத்த அவனால முடியுங்க. எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை உண்மையானவர் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு நமக்கு மன நிம்மதியை கொடுத்த இயேசுதான் பெரியவருங்க. அவரை தவிர நமக்கு பெரியவர் யாருமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பேச்சுக்கும் கனத்திற்கும் மரியாதை கொடுத்து இந்த சுவிசேஷத்தின் பங்கிலே இந்த திறந்த ட்ரஸ்ட் மூலமாய் ஐயா எங்களுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து இந்த வசனத்தையும் அவருடைய குடும்பத்தையும் ஒரு பெரிய ஒரு பாரமாய் எடுத்து சுவிசேஷம் என்று வேதம் வசனங்கள் அநேக ஜனங்களுக்கு எப்படி ஆவதும் பள்ளி தொட்டி ஜனங்கள் இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள், அவர் ஏழையா இருக்கட்டும், அவன் ஒன்றும் ஞானம் இல்லாதவளா இருக்கட்டும், அவளுக்கு முடிந்த அளவு சத்தியத்தை சத்தியமா நான் அறிவிப்பேன். என்ன இடங்கள் வந்தாலும் என்ன எதிர்ப்பு வந்தாலும் தேவனை குறித்து சொல்லுகிற வரைக்கும் நான் தேவதாசனா இருக்கிறேன் என்று தேவன் மனுஷனை அவரை கொண்டு அநேக இடங்களுக்கு ஒரு புரோஜனமுள்ள கருவியாய் கோர்மங்களால புரோஜனமுள்ள ஒரு கருவியை எடுத்து அநேக பாஸ்டர்களுக்கும் அநேக சுவிசேஷர்களுக்கும் அநேகர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் அவர் படித்திருக்கிற பட்டம் சட்டம் எல்லாமே புரோஜனம் கர்த்தருக்கு புரோஜனப்பட வேண்டும் என்று அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளையும் இவர்களும் சேர்ந்து முடிந்த அளவு கர்த்தருக்கு புரோஜனமாய் உள்ள நல்ல பாத்திரமாய் இருந்து அந்த கோர்மங்கல இடத்துல ஐயா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தனிப்பட்ட ஜபத்திலே தேவதாமன்னம் முதிப்பண்ணு எல்லாமே அவர் பார்த்துக்கணும். அவருக்கும் ஊழியம் இருக்குது, அவரும் அந்த ஊழியத்தில் நம்ம அவர் குழுத்துக்காக ஜபம் பண்ணலாம், அவர் குடும்பத்துக்காக ஜபம் பண்ணலாம். இந்த நேரத்தில் அவர் எல்லாம் ஒதுக்கி அவர் சபையோட ஒதுக்கி கூப்பிட்ட அன்பின் நிமித்தமாய் வந்திருக்கிற அப்படின்னால நம்ம பலத்த கருத்தை ஐயாக்கு நேராக எனக்கு என்ன தெரிஞ்சுக்குமா, இவருக்கு ஒரு ஃபில்டர் காப்பி எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்டாக் வச்சிருந்தோம். வரும்போது ஒரு ஃபில்டர் காப்பி வெளியே போகக்கூடாது. வந்த உடனே அவர் வெளியே போகாதபடி அவர் அன்பில் ஒரு காஃபி வச்சுட்டா வெளியே போகவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் காஃபிக்கு அடிமை மாதிரி
அவருக்கு ஒரு காஃபி வச்சுட்டாக்கா அவர் எங்கே போக மாட்டாரு, வெளியே போக மாட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா. தேடி போனார், ஒரு காஃபி வச்சுன்னு போய் ஐயா கொடுத்துட்டாக்கா அவர் சந்தோஷமாயிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியாய் இந்த கொடுத்த காணிக்கைக்காகவும் அந்த உயிர்த்தெழுந்த இந்த கூட்டத்துக்கு தேவ செய்தி கொண்டு வந்த தேவ ஐயாவுக்காகவும் நம்முடைய ஸ்பாஷமா ஜெபம் பண்ணி முடிப்பார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கிய அன்பிலேயும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருந்து சமீப தடப்பட பிள்ளைகளோடு கூட இருந்து சதா காலையில் வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.